உயரம் குறைவுங்க. யாரோட உயரம் குறைவுன்றது அவங்களோட தோற்றத்திலையும் அவங்களுடைய மாற்றத்திலையும் புரிதலையும் இருக்குங்க. அதனால அதை பத்தின ஒரு கதையை நான் இப்ப சொல்றேன், கேளுங்க. என்னன்னா, 2 நண்பர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு டிராவல் பண்ணதுன்னா ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் தூரம் கொஞ்சம் நேரம் கிளம்பி போறாங்க. ஆனா பக்கத்துல போகணும்னு ஆசைப்படல, தூரமாவும் போகணும்னு ஆசைப்படல. கடந்து போனா ஒரு அழகான ஆறு இருக்குன்னு நினைக்கிறாங்க. முன்னாடியே பெரிய மலை, பக்கத்திலேயே சிறிய ரோடுன்னா சிறுசா இருக்கு பெருசா இருக்குன்னு நினைக்காதீங்க, சரிங்களா? இந்த நண்பன் 2 பேர்ல பிரிவினை வரும், சண்டை வரும். ஆனா நட்பு எப்பவுமே பிரியாதுல்ல. அதே மாதிரிதான் ஒருத்த சொல்றான், மச்சி எல்லாத்திலுமே போட்டி இருக்கும் போது இதுலயும் ஒரு போட்டி வச்சிருக்குமா அப்படின்ட்டு. முதல் நண்பன், மலை மேல ஏறலாம், மலையை கடக்கிறேன், நீ ரோட்டு மேல நடந்து வா, ரோட்டை கடந்து வா, சரியா? சரி, நண்பன் ஏறான் போறான். ஒரு நண்பன் மலையை ஏறுறான், இன்னொரு நண்பன் ரோட்ல நடக்கிறானோ வண்டியில நடக்கிறானோ இல்ல காட்டுல கூட நடக்கட்டும், எதுங்களா நடக்கட்டும், சரிங்களா? ஐயோ சாரி, மலையில போறதுக்கு அந்த ரூட்டு தானே சொல்ல முடியும். ஒரு நண்பன் மலை மேல ஏற ஆரம்பிச்சுட்டான். இன்னொரு நண்பன் கரெக்டா ரோட்டு பக்கம் நடக்கிறான். அதுல முதல் நண்பன் சொல்றான், மச்சி பாதி மலை ஏறிட்டேன், நீ பாதி ரோட்டை கடந்துட்ட. சரி, அந்த பக்கம் என்ன பார்த்த? முதல் நண்பன் கேட்கிறான். அங்க என்ன பாக்குறது, ரோட்ல செடி பயிர் இருக்கும், அதை பார்த்தேன். இரண்டாம் நண்பன் சொல்றான், நீ அங்க மேல என்ன பார்த்த? மச்சான் வானமே தெரியுதுடா, உயரமே பறக்குதுடா, மேலேயே போற மாதிரி இருக்குடா அப்படின்றான். இன்னொருத்தன், டேடி பாத்துறா, கீழே எங்கன்னா விழுந்துட போற அப்படின்றான். இன்னொரு நண்பன் சொல்றான், அது சரி, நான் மேல இருக்கேன், நீ கீழே இருக்க. ஆமா, அதுக்கு என்ன? இங்கேயே யோசிச்சு பாருங்க. மேல இருக்கான், ஒருத்த கீழே இருக்கான். எல்லா வாழ்க்கையிலயுமே மேல கீழேன்னு ஒண்ணு இருக்குதானே? சரி, கதைக்குள்ள வான இடையில குறுக்கால என்ன பேசுறேன்னு எனக்கே புரியாம பேசிங்கிறேன். அந்த கீழே போறவன் சொல்றான், மச்சான் வாழ்க்கையில எவ்வளோ மேல போனாலும் கடைசியில கீழே வந்துதான் ஆகணும். அப்ப மேல போறவன் சொல்றான், மச்சான் நீ எவ்வளோ கீழே இருந்தாலும் ஒரு நாள் நீ மேல போயே ஆகணும். அது உனக்கே புரியும் போது அதுதான் ஆபத்துன்னு நினைக்கிறான். இன்னொருத்தன் பயமே இல்ல, சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறான். பலன் இருக்கிற இடத்துல பகையும் இருக்கும், பகை இருக்கிற இடத்துல பலனும் இருக்கும். என்ன குட்டியில ஊர்ன மட்ட மாதிரி குழப்பறேன்னுலாம் வேணாம். சரி, கதைக்குள்ள போகலாம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சிறிய இடைவெளி அப்படிலாம் சொல்ல விரும்பல. என்னடா, மலை ஏறிட்டு மலை உச்சி அடைந்துட்டான் முதல் நண்பன். இன்னொருத்தன் பாதி ரோட்டை கடந்துட்டான், இரண்டாம் நண்பன். அப்ப அவனுக்கு தோணுது, மச்சான் நீயும் வந்திருக்கலாம் போல என் கூடயே. இந்த இடத்துல இருந்து பார்த்தா எல்லா இடமும் அப்படியே வண்ணமயமா தெரியுதுடா, அழகா தெரியுதுடா, நீ இருக்கிற இடமே எனக்கு தெரியுதுடா, நீ இருக்கிற இடத்துல எனக்கு தெரியுதுடா அப்படின்றான். இன்னொருத்த சொல்றான், மச்சான் நீ எங்க இருக்குன்னே தெரிய மாட்டேந்துடா, நீ அவ்வளவு உயரத்துல போயிட்டு இருக்கு அப்படின்றான். அவனுக்கு அப்போ யோசிச்சு பாருங்களேன், அப்பயும் அவனுக்கு பொறாம வந்திருக்கும்ல. மச்சான் நீ மேல இருக்க, நான் கீழே இருக்கேன், ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, என்ன வெறுப்பேத்துறியா அப்படின்னு நினைச்சிருக்கலாம்ல. அடுத்த நிமிடமே யோசிக்கிறான், இறங்கலாமா கிளம்பலாமா அப்படின்ட்டு. மச்சான் எல்லைக்கோடு வந்துருச்சு, எல்லைக்கே ரோடே வந்துருச்சு. கடந்த பாதைகள் பல வண்ணம், கடக்காத பாதை புது வண்ணம். அதுதான் அவன் இறங்க தொடங்குறான். கயிறு கட்டி இறங்குறானோ கால்நடையா இறங்குறானோ அது எப்படின்னு தெரியும். பாதி நண்பன் பாதி ரோட்டு நடந்துனே போறான், பாட்டு கேட்டுன்னு. மரங்கள் பக்கத்துல ஆத்தோட அது ஒரு அனுபவம். இன்னொருத்தன்
மலை மேல இருந்து அழக ரசிச்சுக்கின்னு அந்த மரத்துல இருக்க பழத்தை ரசிச்சுக்கின்னு அதையும் ரசிச்சுன்னு இறங்குறான். இறங்கி முடிச்சுட்டு 2 பேருமே சொன்ன இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா மலை மேல இருந்து வந்தவனுக்கு ஈஸியா இருந்ததும் மலையை கடந்தவனுக்கு கஷ்டமா இருந்தது. எப்படி சொல்லணும்னா, மலையிலிருந்து இறங்குறான், அவனுக்கு ஈஸியா முடிஞ்சிருச்சு. இந்த மலையை சுத்தி கடக்குறான் பாரு, அவனுக்கு கஷ்டமாயிருச்சு. ஏன்னா மலையை சுத்தி கடக்கும் போது ஒண்ணு ரோடு இருக்கணும், பாதை இருக்கணும். பாதையே இல்லாதப்போ ஒரு மலையை சுத்தி கடக்கணும்னா அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா மலையிலேருந்து இறங்கணும்னா அந்த பாதையை முதல்ல அவன் கணிக்கிறான். இறங்கும் போது எப்படி இறங்கணும் அப்படின்ட்டு அவனும் யோசிக்கிறான். ஆமால்ல, நம்ம ஏறும் போது கரெக்டா ஏறிட்டோம், இறங்கும் போதும் சரியா ஏறணும். அதனால அந்த மலையோட வழியை நம்ம குறிச்சு வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவன் மைண்ட்லயே நோட் பண்ணியிருக்கான். அப்ப நோட் பண்ணிக்கங்க, ஒருத்தனுடைய பாதை எப்படி கடக்கணும், எப்படி இறங்கணும்னு. ஏறும் போது எப்படின்னா ஏறலாம், இறங்கும் போது கரெக்டா இறங்கணும்ல. ஏற கீழே மேலே, வேலை வேலை வேலை. நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரிதான். அந்த ரோட்ல சுத்தி போறான் பார்த்தியா, ஒருத்தர் 2 பாதையை சூஸ் பண்ணுவோம் வாழ்க்கையில. லைஃப்ல ரிஸ்கா இல்ல கம்ஃபர்டபுளான ஜோனா, அதாவது சொகுசான வாழ்க்கையா, சுபம் சுகம் அனுபவம். புரிஞ்சு நடக்கணும்னு ஆசைப்படலாம், புரியாம நடக்கக்கூடாது. அதுதான் இந்த கதையில என்ன கருத்து சொல்ல வர அப்படின்னா, ஒருத்தன் மேல ஏறது எப்படி ஒன்னா ஏறலாம், கீழே இறங்குது பார்த்துதான் இறங்கணும். ஆனா கீழே இருக்கிறவன் கீழேயே இருக்கக்கூடாது, மேல இருக்கிறவன் எப்பவுமே மேலேயும் இருக்கக்கூடாது. கீழே என்ன நடக்குதுன்னு வந்து பார்க்கணும். மேல இருக்கிறவன் கீழே இருக்கிறது என்ன நடக்குதுன்னு வந்து பார்ப்பான். ஆனா கீழே இருக்கிறவன் மேல என்ன நடக்குதுன்னு வந்து பார்க்கணும்ல. ஆனா இங்க 2த்துக்கும் நடுவுல ஒரே இடத்துல மாட்டிக்கணும், குண்டு சட்டியில குதிரை ஓட்டணும்னு நினைச்சா எப்படிங்க முடியும்? உங்களாலையும் முடியும்னு நினைச்சு பாருங்க, எல்லாமே முடியும். நான் உங்க கண்ண, பேசுறது நானு, கேக்குறது நீங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. கதை சொல்ல நான் ரெடி, கேட்க நீ ரெடியா? லெட்ஸ் மேக் a story. சியோ. கரும்பு இல்ல குறும்பு, இனிக்குதா புளிக்குதா கேட்காதீங்க. நான் உங்க கண்ணன்.